So this is called as reactants, and this is product. Now energy of this reactant you can call this as ER. Energy of the product is EP, plus some amount of energy is released. Now, according to law of conservation of mass, total energy on both sides should be equal. Energy can neither be created nor be destroyed, but can be converted from one form to another form. So total energy on both sides should be equal. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ER is greater than EP because ER is equal to EP plus some quantity. Suppose if you take this as 100, so this will be 80 plus 20, something like that. Okay, that means ER is greater than EP. That means when a product is formed in a reaction, there is a decrease in the potential energy or whatever energy. There is a decrease in the potential energy of the molecules, which is very needed for the formation of the product. Energy கம்மியானாதான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன? ப்ராடக்ட்ல புது பாண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, அது ஃபார்ம் ஆகும். So that is another important concept you need to understand. And the decrease in potential energy is due to the ionic attraction between various species and the attraction between the nucleus and the electron cloud. இதுதான் நான் உங்களுக்கு போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண. ஹைட்ரஜன் ஆட்டம்னுடைய எலக்ட்ரானும் ஒரு எலக்ட்ரானும் it will attract the other atoms nucleus. இந்த மாதிரி attractive forces and repulsive forces ரெண்டும் ஈக்குவலைஸ் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், வை கெமிக்கல் பாண்ட் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு. அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்டும் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் குவிக் ரிவ்யூ இன் டீட்டெயில், அவ்வளோதான். ஸோ டைப்ஸ் ஆஃப் பாண்டில் யூ வில் ஹேவ் அ கெமிக்கல் பாண்ட் அண்ட் தென் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது நம்ம ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ன்ற லெசனில் படிப்போம். அதுக்கப்புறம் ட்ரிபிக்கல் பாண்ட்ஸுன்றது ஒரு சில சாப்டரில் தனித்தனியாக உங்களுக்கு வரும். அது ஓகே. ஸோ அந்த சாப்டரில் வரும்போது அந்த தனியாக இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். இந்த சாப்டரில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் கெமிக்கல் பாண்ட்ஸ்ன்றதோட டெஃபினேஷன் ஆரம்பிச்சு அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அண்ட் மெட்டாலிக் பாண்ட். அஃப்கோர்ஸ் கோஆர்டினேட் பாண்டை பற்றி மெட்டாலிக் பாண்டை பற்றி நம்ம கிளாஸ் 11 படிக்க மாட்டோம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கிளாஸ் 12 படிப்பீங்க. அதில் யூ ஹேவ் 2 different lessons ஆன் திஸ் டாபிக். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு அண்ட் மெட்டாலிக் பாண்ட் அப்படின்னு தனியான ஒரு சாப்டரே உங்களுக்கு, சாலிட் ஸ்டேட் அப்படின்னு உங்களுக்கு வரும். அதில் மெட்டாலிக் பாண்டுன்றதை படிக்கும். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னேன். அயனிக் பாண்டுனா என்ன? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட். இட் இஸ் ஃபார்ம்டு பை லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம் வந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் அ மெட்டல் ஆட்டம், all metals will tend to lose electrons. All metals will tend to lose electrons and gain a positive charge. So idhula pathina atomic number of sodium is 11. So you have 11 protons. Therefore you will have 11 electrons. Atom is neutral, no charge. But when it loses an electron, number of protons அப்படியே இருக்கும். எலக்ட்ரான் 1 குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? 1+ இங்கே வரும். இந்த 1+ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சோடியமோட தலையில் இங்கே எழுதுகிறோம் நம்ம. So all metals, they tend to lose electrons and form a cation. We call this as a cation because it goes towards cathode. அதே மாதிரி if you take non-metals like fluorine, chlorine, bromine, அதெல்லாம் பார்த்தோன்னா fluorine will gain electrons and it will become 2F-. So this is called as anion. Because it goes towards anode which is positively charged, it goes towards anode. Now metals will gain electrons, non-metals will gain electrons, so it forms anion. So now these two will combine together. Now this Na plus loses, Na will lose 1 electron. If you take 2Na, it will form 2 Na plus and 2 electrons. Now this F2 will take up these 2 electrons and it will form 2F-. Now if you add these two will get cancelled. You will have 2Na plus F2. Fluorine is a diatomic molecule, therefore you write it as F2.
Sodium is monoatomic, so 2Na plus 2F minus. So these two join together. These are the ions. These are the ions. So there will be an electrostatic force of attraction between these two ions. So it will form NaF, sodium fluoride. It can combine with chloride or bromide or iodide, etc., or oxide, like that, sulfide, like that. It can form any compound. So this is called as an ionic bond. So what is an ionic bond? It is loss or gain of electrons. So what are the conditions which favor the ionic bond? Low ionization enthalpy. அது நம்ம periodic classification வரும்போது பார்க்க போறோம். Ionization enthalpy லோவா இருக்கணும். Electron affinity, high electron affinity இருக்கணும். And high lattice energy. இதுவும் நம்ம பின்னால பார்க்க போறோம். What is meant by lattice energy அப்படின்னு இந்த மூர்த்தி ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. These are the favorable conditions for the formation of ionic bond. இது இருந்ததுன்னா நல்லா ஃபார்ம் ஆகும் அந்த பாண்ட். அது அப்புறம் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது நீ 10th படிச்சிருப்ப. They are very good electrolytes. They are hard, crystalline and brittle solids. They have high melting point and boiling point, and they are fast reactions in polar solvents. Polar solvent na and the solvent, suppose if you take water ன்னு எடுத்துட்டேன்னா வாட்டரில் வந்து H plus இருக்கும், O minus இருக்கும். So there is a two poles here. So they are called as polar solvents. So polar solvents are solvents in which you will have a distinct charge separation of positive and negative, and therefore those type of molecules or the solvents, they will have a net dipole moment. They will have a net dipole moment. அதை பற்றி நம்ம பின்னால டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரிகார்டிங் அயனிக் பாண்ட் வந்து இனர்ட் பேர் எஃபெக்ட். இதுவும் நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பி பிளாக் எலமெண்ட்ஸில் வரும். இது எப்படின்றது இது தனி டாபிக். இது ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கோவலன்ட் கேரக்டர் இன் அயனிக் காம்பவுண்ட்ஸ். தட் மீன்ஸ் எந்த காம்பவுண்டை நம்ம எடுத்துட்டாலும் அந்த காம்பவுண்டில் ரெண்டு கேரக்டருமே இருக்கும். அதாவது கோவலன்ட் கேரக்டரும் இருக்கும், அயனிக் கேரக்டரும் இருக்கும். ஆனால் எது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து அந்த கேரக்டர் வச்சு தான் அந்த காம்பவுண்டை சொல்லுவோம். சப்போஸ் இப்போ அயனிக் கேரக்டர் ஒரு காம்பவுண்டுக்கு அதிகமாக இருக்குன்னா அது வந்து அயனிக் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் கோவலன்ட் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம மனுஷாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் சொல்லுவோம். எல்லார்கிட்டேயும் வந்து நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். பட் நம்ம வந்து ஜென்ரலாக கெட்ட குணங்கள்லாம் வந்து வெளியில் அனாவசியமாக காட்ட மாட்டோம். கோவம் வந்தால் மட்டும்தான் திட்டுவோம் யாரையாவது. ஸோ அப்போ ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணும்போது நம்ம அவளுடைய நல்ல கேரக்டர்ஸை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அது நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் தப்பு பண்ணுறவாள்லாம் இந்த மாதிரி திருட்டு பண்ணுறவா, கொள்ளடிக்கிறவா, அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறவா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அவள் பண்ணக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை வச்சுட்டு தான் அவளை நம்ம கேரக்டரைஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் அது. எந்த காம்பவுண்ட் எடுத்திருந்தாலும் யூ வில் ஹேவ் டூ கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ அது வந்து அயனிக் பாண்ட். அது அதே மாதிரி கோவலன்ட் பாண்ட் எடுத்தது. கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன? நான் உங்களுக்கு ஐ திங்க் போன கிளாஸில் ஒரு ரூல் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நோட்டில் அதை நீங்கள் எழுதிருக்கீங்களா? 2 ஆட்டம்ஸ்க்கு வந்து ஒரு பாண்ட் தேவைப்படும். இது எழுதிருக்கீங்களா? அதை 2 ஆட்டம்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டருக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 ஆட்டம்ஸ்க்கு ஒரு பாண்ட் இருந்தால் போகிறோம். ஒரு பாண்டுக்கு வந்து 2 எலக்ட்ரான் இருக்கணும். ப்ளஸ் சைன் இருந்தால் என்னது? ப்ளஸ் சைன் இருந்தால் என்னது? வாட் டஸ் த ப்ளஸ் சைன் இண்டிகேட்? நோட்டில் இருந்தால் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எம்டி ஆர்பிட்டல். எம்டி ஆர்பிட்டல். இதெல்லாம் மறந்து போகக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் மெனக்கட்ட எழுதி கொடுத்துருக்காத. யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் த்ரூ அவுட் திஸ் லெசன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மைனஸ் சைன்னா ஃபில்டு ஆர்பிட்டல். ஓகே, ஸோ இப்போ இந்த கோவலன்ட் பாண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் யூ ஹேவ் 2 ஆட்டம்ஸ் A அண்ட் B. அதுக்கு நடுவில் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. இந்த 2 எலக்ட்ரானில் இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து இங்கே ஷேர் பண்ணிக்கும். அந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டுதுன்னா அப்போ அந்த 2த்துக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற பாண்டுக்கு பேர் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு பேர்.
அயனிக் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்க? இப்போ சப்போஸ் சோடியம் இருக்குது, ஃப்ளோரின் இருக்குது. சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடுறது, ஃப்ளோரின் வந்து அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிறது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா டொனேட் அண்டு அக்செப்ட். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ஷேரிங். ரெண்டு எலக்ட்ரானும் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கும். இதுக்கு வேணும்போது இதை எடுத்துக்கும், இதுக்கு வேணும்போது இதை எடுத்துக்கும். அதுதான் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் அயனிக் பாண்ட் அண்ட் கோவலன்ட் பாண்ட். ஸோ that is the definition of covalent bond. Sharing of electrons, or we also call this as covalency. இங்கே இதை வந்து என்ன சொன்னோம்? இதை வந்து எலக்ட்ரோவேலன்சின்னு சொன்னோம், இது கோவேலன்சின்னு சொல்கிறோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோ. டெஃபினேஷனில் வந்து உனக்கு 1 மார்க் கொஷனில் கேட்பா. ஸோ வாட் ஆர் தி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன்? அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் வந்து 3, 4, 5, 6, 7 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னு ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் இருந்ததுன்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லித்தியம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. லித்தியம் எடுத்துன்னா என்ன? லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. அப்போது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எப்படி இருக்கும்? 2, 1 இருக்கும். 2, 1 இருந்ததுன்னா இது வந்து கோவலன்ட் கேரக்டரில் வருமா வந்த இடத்துல இங்கே 3, 4, 5, 6, 7 கொடுத்தா ஃபேவர். இதுவும் ஃபார்ம் பண்ணுமா இருக்கும். பட் இது இருந்ததுன்னா இன்னும் நல்லா ஃபேவர் ஆகுன்றது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோ, அட்டாமிக் நம்பர் 7. அப்போ என்ன வரும்? 2, 5ன்னு வரும். ஸோ திஸ் வில் ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட். அதே மாதிரி இப்போ கார்பன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, அட்டாமிக் நம்பர் 6, 2, 4 வரும். 4 வந்ததுன்னா திஸ் வில் ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட்ஸ். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன்னா அட்டாமிக் நம்பர் 8, 2, 6 வரும். அப்போ இட் வில் ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட். ஸோ இது ஒரு ஜென்ரல் க்ளூ. இது 3, 4, 5, 6, 7 அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் they are of the valence electron of the central atom. For example, இப்போ அம்மோனியானா இப்போ NH3 இருக்கு, இது சென்ட்ரல் ஆட்டம். சென்ட்ரல் ஆட்டம்னா என்ன? சென்ட்ரல் ஆட்டம்னா ஒரு காம்பவுண்டில் எது வந்து கம்மியான இருக்கோ அதுதான் சென்ட்ரல் ஆட்டம். நம்ம பின்னால் ஆக்டட் தியரி பண்ணும்போது, ஆக்டட் ரூலை பார்க்கும்போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படின்றது. And then what are the characteristics of covalent compounds? You do need to learn, but they have low melting point and boiling point because most of them will be gases. For example, methane, ethane, propane, ammonia. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸாக இருக்கும், இல்லை லிக்விடாக இருக்கும். அதனால they have low melting point and boiling point. So generally they are poor and bad conductor of electricity. Unlike ionic compounds. Ionic compounds, they are good conductor of electricity in the molten state and in the soluble state. ஸோ இதுக்கு என்னென்ன தியோரி இருக்குது? கோவலன்ட் பாண்டுக்கு வந்து எலக்ட்ரானிக் தியோரி ஆஃப் வேலன்சி, வேலன்ஸ் பாண்டு தியோரி அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியோரி. 3 தியோரி இருக்குது இந்த கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் டியூ டு தி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 atoms. We call that as dipole moment. For example, if you take oxygen water எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா oxygen is more electronegative. Hydrogen is less electronegative. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்போ என்ன ஆகும்? இந்த பாண்டில் இருக்கிற இந்த 2 எலக்ட்ரானை ஆக்சிஜன் வந்து தன் சைடு பிடிச்சி இழுத்துக்கும். அதே மாதிரி இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை ஆக்சிஜன் தன் பக்கம் அப்படி பிடிச்சி இழுத்துக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பொலாரிட்டி கிரியேட் ஆகும். இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும், இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும், இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் வந்து கோவலன்ட் பாண்டில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். Since it is formed due to the sharing of electrons, there will be a pull of electrons towards the atom which is more electronegative. அது வந்து இந்த இடத்துல நடக்கும். ஸோ கோவலன்ட் பாண்டில் வந்து it is due to the electronegativity difference in the dipole moment. ஸோ டைபோல்னா 2 போல் இருக்குங்க. ஒரு பாசிட்டிவ் போல், ஒரு நெகட்டிவ் போல் இருக்குது. We call this as dipole moment. Dipole moment is a vector quantity. It's a vector quantity. It has got a direction and magnitude. Direction is towards the more electronegative element. So we have to calculate the resultant dipole moment of this. Vector சொல்லி கொடுத்துட்டால ஸ்கூலில். ஸோ இதுக்கு ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும்? parallelogram கான்செப்ட் தானே. கரெக்டா? ஓகே. ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அப்புறமா அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதை ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இன் தி டைபோல் மூமெண்ட் ஆஃப் த காம்பவுண்ட் இருக்கிறது கோவலன்ட் காம்பவுண்டில் இருக்கும். அது அடுத்தது வந்து கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட். ஸோ கோஆர்டினேட் பாண்டுன்றது வந்து இட் இஸ் ஆல்சோ கோவலன்ட் பாண்ட். இட் இஸ் ஆல்சோ கோவலன்ட் பாண்ட். நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு ஆட்டம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த 2 எலக்ட்ரானையும் ஒரே ஆட்டமே கொடுத்ததுன்னு வச்சுக்கோ. சப்போஸ் ஏ கிட்டக்க 2 எலக்ட்ரான் இருக்கு, பி கிட்டக்க எலக்ட்ரான் இல்லை. ஸோ அப்போ பி என்ன பண்ணுறது, பி வந்து இப்போ இதுக்கு வந்து இது 2 இது இப்படி கொடுக்கறது. இப்படி கொடுத்ததுன்னு சொன்னால் இதுக்கு பேர் கோஆர்டினேட் பாண்ட். ஐ ரிப்பீட், அயனிக் பாண்ட் வந்து டொனேஷன் acceptance of electrons. Covalent bond வந்து sharing of electrons. நல்லா பார்த்துக்கிட்டா டிஃபரன்ஸ். கோவலன்ட் பாண்ட் வந்து ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது வந்து டொனேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதில் வந்து ஒரே ஆட்டமே 2 எலக்ட்ரானையும் கொடுத்துடும். ஸோ கோஆர்டினேட் பாண்டை நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டு காட்டுவோம். இந்த மாதிரி ஏரோ மார்க் ஒரு 2 ஆட்டமுக்கு நடுவில் ஒரு ஏரோ மார்க் இப்படி போட்டிருந்தாங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் அ கோஆர்டினேட் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் இப்போ போரான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. போரானுடைய அட்டாமிக் நம்பர் என்ன, 5. 5னா என்ன வரும், 1s2 2s2 2p1 வரும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், 1s2 2s2 2p1 இப்படி இருக்கும். ஸோ போரானுடைய நார்மல் வேலன்சி பார்த்தீங்கன்னா அது வந்து 3 இருக்கும். வேலன்சி ஆஃப் போரான் இஸ் 3. அப்போது என்ன பண்ணும் போரான் அப்படின்னா, போரான் வந்து என்ன பண்ணும், இட் வில் ஷிஃப்ட் திஸ் எலக்ட்ரான் டு திஸ் ஆர்பிட்டல். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி இருக்கும். கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வந்து இங்கே அப்படியே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே வந்து 1 எலக்ட்ரான் இருக்கும், இந்த இடத்துல இந்த 2வது எலக்ட்ரான் இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ போரான் இப்போ இதில் பார்த்தோன்னா, நவ் போரான் ஹேஸ் காட் அன் எம்டி ஆர்பிட்டல். இட் ஹேஸ் காட் அன் எம்டி 2pz ஆர்பிட்டல். ரிமெம்பர், Pல 3 இருக்கும், px, py and pz. So there is an empty 2 orbital. That means it can accept a pair of electrons. Okay, பின்னால் நம்ம ஈக்குலிபிரியம் சாப்டர்ல பார்க்க போறோம். Any compound which accepts a pair of electron is called as a Lewis acid. So what is there are 3 different types of acid. Arrhenius acid, Lowry-Bronsted acid and Lewis acid அப்படின்னு ஈக்குலிபிரியம் சாப்டர்ல பார்க்க போறோம். அதோட சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஆசிட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், acid is a substance which will dissociate to in aqueous solution to produce H+ ion அப்படின்னு நீங்க 10th படிச்சிருப்பீங்க ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் சாப்டர்ல. அது ஒரு டெஃபினேஷன், அது Arrhenius டெஃபினேஷன். அது இன்னொரு டெஃபினேஷன் வந்து atoms or acids or substances which will accept a pair of electron அப்படின்றத பார்க்க போறோம். Now, if you take any boron compound, say for example BCl3, அப்போ இதில் என்ன, ஒரு empty orbital இருக்கு. It has got a empty orbital. That means it can accept a pair of electron. Now, if you look at ammonia, nitrogen பார்த்தேன்னா atomic number 7, அப்போ 1s2 2s2 2p3. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், அது 1s2 இங்கே அப்படியே இருக்கும், 2s2 இங்கே அப்படியே இருக்கும், 2p3ல இங்கே 1 இருக்கும், 1 2 3 இருக்கும். ஸோ திஸ் இஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிறது வந்து இதுவும் சேர்ந்து இருக்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான். இது 2 சேர்ந்தது தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போகும்போது இந்த 5 எலக்ட்ரான் வில் பி இன்வால்வ் இன் த பாண்ட் ஃபார்மேஷன். சப்போஸ் அது ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகும், 3 ஹைட்ரஜன் இருக்கு, 3 ஹைட்ரஜன் இருக்கு இந்த மாதிரி. ஸோ 3 ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ வி நோ தட் இது என்ன ஃபார்ம் பண்ணணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து கோவலன்ட் பாண்டு தான் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. என்ன,
கோவலன்ட் பாண்டுக்கு வந்து என்ன இதான் ரூல் 3 4 5 6 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருந்ததுன்னு சொன்னால் அது கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து 2 5ன்னு வரும் இல்லையா, அப்போ 5 இருக்கிறதுனால இட் ஃபார்ம்ஸ் கோவலன்ட் பாண்ட். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி பாண்ட் இப்படி 3 கோவலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ நைட்ரஜனில் பார்த்தோன்னா இந்த நைட்ரஜன் இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ 3 எலக்ட்ரானை கொடுத்துட்டா அப்போ இங்கே ஒரு பேர் தனியாக இருக்கு இல்லையா, இந்த பேர் இங்கே தனியாக இங்கே இருக்கும். ஸோ நைட்ரஜன் இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட்லேயும் நைட்ரஜனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லோன் பேர் இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் எலக்ட்ரான் will always be there for nitrogen. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கிட்ட ஒரு பேர் இருக்கும், யார் கேட்டாலும் கொடுக்கும். இப்போ நீங்கள்லாம் இல்லையா, அப்போது உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு பேனா தான் வேணும். ஆனால் எல்லாருடைய பவுச்சிலையும் பாரு ஒரு 5-6 பேனா இருக்கும், 10 பேனா இருக்கும். எதுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம், எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு இருக்கோம். அதை யாராவது கேட்டால் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இப்போ BCl3 சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இந்த அம்மோனியா NH3 வருதுன்னா இதில் ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ now when these two compounds combine, when you dissolve boron trichloride in ammonia, நைட்ரஜனில் இருக்கிற ஒரு லோன் பேரை வந்து போரானுக்கு அது டொனேட் பண்ணும். பிகாஸ் போரான் has got an empty orbital இல்லையா, it can accept this lone pair. அப்போது there is a bond formed between ammonia and boron trichloride. This bond is called as the coordinate bond. Okay, so coordinate bond formation concept புரியுறதா? ஹலோ, இருக்கீங்களா யாராவது? Are you there? Okay, புரியுறதா அது? Are you able to understand that concept of coordinate bond? Okay, கொஞ்சம் குயிக்காக ரியாக்ட் பண்ணுங்க என்ன, பிகாஸ் நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு டவுட் ஆகிடுறது, உங்களுக்கு ஏதாவது நான் பேசுறது கேட்கலையா அப்படின்னு. ஒரு கிளாஸில் என்ன